வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னாக்க, ரயில்வே குரூப் டி எக்ஸாம் வெகு சீக்கிரமாக வரப்போகுது. அதுக்காக ரயில்வே போர்டோட லெட்டர்ஸ் ஒன்று வந்திருக்கு. ரயில்வே போர்டு 17/12/2024 board approval to number of vacancy intended by the zonal railways and the production units for the level 1 post. level 1 postனா குரூப் டின்னு அர்த்தம். நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது ஜென்ரல் அசிஸ்டண்ட் போர்ட்டர், அசிஸ்டண்ட் கேட்டரிங், அசிஸ்டண்ட் குக்கு, அப்போ கோச் அட்டண்டன்ஸ், லேபு, ட்ராக் மெயின்டனரு, பாயிண்ட்ஸ்மேன் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போது அஸ் பர் ரயில்வே போர்டு என்ன அப்படின்னா எவரோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்கனாக்கா 32,438 போஸ்ட்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட்ஸ்மேன் வந்து 5,058, அசிஸ்டன்ட் ட்ராக் மெஷின் 799, அசிஸ்டன்ட் பிரிட்ஜு 301, ட்ராக் மெயின்டனர் 13,187, அசிஸ்டண்ட் பிவே 257, அசிஸ்டன்ட் சிஎன்டபிள்யூ 2,587, அசிஸ்டன்ட் டிஆர்டி எலக்ட்ரிக்கல் 1,381, அசிஸ்டன்ட் எஸ்என்டி 2,012, அசிஸ்டன்ட் லோக்கஸ் செட் மெக்கானிக்கல் 420, அசிஸ்டன்ட் லோக்கஸ் செட் எலக்ட்ரிக்கல் 950, அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் 744, அசிஸ்டன்ட் டிஎல் பார் ஏசி எலக்ட்ரிக்கல் 1041, அசிஸ்டன்ட் டிஎல் பார் ஏசி ஒர்க் ஷாப் 624, அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல் 3,077. மொத்தம் 32,438 போஸ்ட் வந்து ரயில்வே போர்டு வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு வந்திருக்கு. அந்த லெட்ரு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இட் இஸ் ஆல்சோ அட்வைஸ் டு என்ஷூர் கரெக்ட் intending and notification of PWBD both backlog and current vacancies as well as the reserved SST notifications அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ரயில்வே போர்டு டைரக்டர் திவாரி அப்படி ஒரு சைன் வந்திருக்கு. ஸோ நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, ரயில்வேயில் குரூப் டி எக்ஸாமுடைய ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. இது நம்மளுக்கு ஜனவரி மாதம் வேக்கன்சி நம்மளுக்கு கால் ஃபார் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வேக்கன்சி தான் இருக்குமா அப்படின்னா 32,438 வேக்கன்சி தான் இருக்குமாண்டா? கண்டிப்பாக வாய்ப்பு கம்மி தான். கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா லோக்கோ பைலட்டை 6,000 போஸ்ட் போட்டாங்க, 18,000 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸு அதுவுமே வந்து போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதனால் ஒவ்வொரு போஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ 32,438 போஸ்ட்டு வேக்கன்சி அப்ரூவல் பண்ணியிருக்காங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன் போடுறதுக்கு. பட் ஃபியூச்சரில் வருமானா கண்டிப்பாக இதை விட கூடத்தே வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த லெட்ரு பார்த்துக்கிறீங்களா, இந்த லெட்ரு வந்து வெஸ்டர்ன் ரயில்வே லெட்டர். இந்த வெஸ்டர்ன் ரயில்வே லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து மொத்தம் அவங்க கேட்ட வேக்கன்சி வந்து வெஸ்டர்ன் ரயில்வே கேட்ட வந்து 18,785 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க அவங்க. ஆனால் ரயில்வே போர்டு அப்ரூவல் பண்ணது வந்து 4,672 போஸ்ட்டு. அப்ரூவல் பண்ணது 4,672 போஸ்ட்டு தான். அப்போது 4 மடங்கு, அப்ராக்சிமேட் 4 to 5 மடங்கு வச்சுங்களேன். 4 மடங்கு வச்சுக்கிறோம், 5 மடங்கு வச்சுக்கோங்க. 5 மடங்கில் 1 மடங்கு தான் அவங்க ரயில்வே போர்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வேக்கன்சி அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 32,000 போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 60,000 வேக்கன்சியாச்சும் குரூப் டி எக்ஸாம்ஸுக்கு வரும். எவ்வளோ வேக்கன்சி? மினிமம் 60,000 வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது தான். இதை நான் சொல்கிறது பூரா எப்போ நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும்னு சொன்னால், கண்டிப்பாக ஆர்ஆர்பி இருக்கு இல்லையா, வெப்சைட் இருக்கு இல்லையா, ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்தால் தான் அது சரியான தகவலாக இருக்கும். அதனால் வந்து ஆனால் இருந்தாலும் 100% கரெக்டுன்னு எதை நீங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னால், கண்டிப்பாக ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வர்றதை நீ 100% எடுத்துக்கணும். இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான், நான் கொடுக்குறது ஒரு இன்ஃபர்மேஷன். அதனால் குரூப் டி எக்ஸாம் வந்து ஜனவரி மாதம் கால்ஃபார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. இப்போதைக்கு 32,438 போஸ்ட் அப்ரூவல் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க.
பட் எனக்கு தெரிஞ்சு 50,000லேருந்து 60,000 போஸ்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் அவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதனால் தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். எதற்காக இந்த வீடியோ அப்படின்னா, ஸோ தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் வந்து ஒரு குரூப் டிக்கு வந்து ஒரு 6,000 போஸ்ட்டுக்கு 24 லட்சம் பேர் அப்ளை பண்ணும்போது, ஏன் வந்து அதே மாதிரி நீங்களும் ஒரு 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான், 10வது படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10வது படிச்சிருந்தால் போதும், தமிழ்லே எக்ஸாம் எழுதலாம். குரூப் டியில் ஒரே ஒரு எக்ஸாம் தமிழ், அதே மாதிரி இதில் நீங்கள் தமிழ்லே எழுதலாம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் எழுதலாம். பட் நிறைய பேருக்கு என்ன செய்வீங்கன்னா, தமிழில் எழுதுனா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்களா, அதனால் ரயில்வே எக்ஸாமை தமிழ்லே எழுதலாம். எல்லா எக்ஸாமே தமிழே எழுதலாம் ரயில்வேயில். முக்கியமாக இந்த குரூப் டி எக்ஸாம் 10th குவாலிஃபிகேஷனால் குரூப் 4 டிஎன்பிசி குரூப் 4க்கு எப்படி 24 லட்சம் பேர் ஒரு 6,000 போஸ்ட்டுக்கு போடுறீங்களோ, அதே மாதிரி பயங்கரமாக ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அவேர்னஸ் வரணும். ஒரு வீட்டில் வந்து டிகிரி படிச்சிருப்பாங்க, 10th படிச்சிருப்பாங்க, 12th படிச்சிருப்பாங்க, ஒரு 5 பேர் இருந்தால் 5 பேருமே குரூப் 4 போடுவாங்க. அதே மாதிரி இந்த குரூப் டி எக்ஸாம் அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதிக நபர்கள் இங்கே அப்ளை பண்ணால் தான் நம்ம அதிக பேர் வேலைக்கு வர முடியும். புரிஞ்சதா? நிறைய பேருக்கு டிஎன்பிசி 5 வருஷம் படிக்கிறாங்க, ஆனால் ரயில்வே பற்றி கேட்டால் ரயில்வேவா நாங்கள் அதெல்லாம் படிக்க மாட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னாக்கா, இதை பற்றி அவங்களுக்கு தெரியவில்லை. அதான் காரணம். டிஎன்பிஎஸ்சியை விட ரொம்ப எளிமையான எக்ஸாம் தான் நான் சொல்லுவேன். டிஎன்பிஎஸ்சியெல்லாம் ஒரு வாஸ்ட் சிலபஸ். தமிழ்லாம் எடுத்தீங்கன்னாக்கா அது வாட்டுக்கு கடல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஜிகேவும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த குரூப் டி எக்ஸாமை பொறுத்தவரையில் தமிழில் எழுதலாம். சிலபஸ் வெரி லிமிட்டட் சிலபஸ். திரும்ப சொல்ல, ரொம்ப லிமிட்டட் சிலபஸ், ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு இதுலனாக்க, ஷார்ட்கட்டில் படிக்கணும். ட்ரிக்ஸு வேகமாக போடணும். ஒரு கணக்கை 5 செகண்ட்லையும் போடணும், 1 செகண்ட்லையும் போட தெரியணும். அப்படி தான் படிக்கணும். அதே வந்து நம்ம ஸ்பீடு தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு கொஷின். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் ஸ்பீடாக போடணும். ஒரு கணக்கை பார்த்தோன்னே சொல்ல தெரியணும். 1 செகண்டில் சம் போடுறதுக்கும் சம் இருக்குது. 5 செகண்ட்லையும் போடலாம், 10 செகண்ட்லையும் போடலாம், 30 செகண்ட் போடலாம். டிஎன்பிசி ஒரு கொஷினுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்து பண்ணுவான். ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது. வேகமாக எழுதணும். அதே இருக்கிறதுலே முக்கியமானது என்னன்னாக்கா, எவ்வளோ நீங்கள் வேகமாக எழுதுறீங்க அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதனால் நண்பர்களே, குரூப் டி எக்ஸாம் வெகு சீக்கிரம் வந்துடும். இப்போயே தயாராக நீங்கள். இன்னொன்று நம்ம மைனஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நேற்று கூட ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, சார் இது பயங்கரமாக படிக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் படிச்சுட்டு வந்தாராம். அப்புறம் வந்து ஹாலில் என்ட்ராருக்கு முன்னாடி உட்காந்து புக்கை வச்சு படிச்சுட்டு இருந்தாராம். அவரை திருப்பி கேட்டேன்னா, பயங்கரமாக படிக்கிறீங்க அப்படின்னா, சார் என்ன இப்போ தான் சார் நான் அப்ளை பண்ணதுக்கு இப்போ தான் நான் புக்கே தொடுறேன் சார். சரி போகிறோம், எக்ஸாம் எழுதுகிறேன், ஏதாச்சும் படிச்சுட்டு போவோம் அப்படின்னு நினச்சி எக்ஸாம் எழுத போகிறேன் சார்னு சொல்கிறாராம். அந்த மாதிரி அதிக நபர்கள் இருக்கீங்க. நீங்கள் பரீட்சை எழுதணும்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் தயாராக இருக்கணும். அப்போத்தே உங்களால் ஜெயிக்க முடியும். கடைசி 2 மாதம் படிக்கிறேன், 1 மாதம் படிக்கிறேன், 10 நாள் படிக்கிறேன், வேலை கிடைக்குமானாக்க வாய்ப்பே கிடையாது. மினிமம் 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் உங்களால் ஜெயிக்கவே முடியும். ஸோ நண்பர்களே, நிறைய பேருக்கும் 10,000, 15,000, 20,000 உட்காந்து நைட்டும் பகலமாக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த உழைப்பை இதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா மினிமம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் இந்த உழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக உங்களாலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வேலை வாங்க முடியும். அதாவது ரயில்வே, எஸ்எஸ்சி, இன்கம் டேக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ் கஸ்டம்ஸ் போன டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து பேங்கிங்கு, அப்புறம் இன்சூரன்ஸு, இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு கால்ஃபார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம மதுரை அண்ணா நகரில் வந்து நம்ம இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம், எய்ம் கெரியர் இன்ஸ்டியூட். அந்த மாதிரி அண்ணா நகரில் கிளாஸ் இருக்குது. ரெகுலர் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். டெய்லி கிளாஸு. அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியே நாங்களே வச்சுருக்கோம். அதனால் இங்கே தங்கி படிக்கிற மாதிரி வசதி இருக்குது. ஸோ நான் வந்து ரயில்வேயில் ஒரு 23 வருஷமாக ரயில்வேயில் ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு இது முழு நேரமாக இப்போ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வேறு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் 100% டெடிக்கேஷன் இருந்துச்சுனாக்க கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும்.  ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த குரூப் டி எக்ஸாம் எழுதுறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னா,
நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு மனசுக்குள்ளேயே நிறையா கொதிப்பு இருக்குன்னு சொன்னால், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நார்த் இந்தியன்ஸு அதர் ஸ்டேட்லேருந்து நிறையா வராங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வரமாட்டுறாங்க அப்படின்னு நிறையா ஆதங்கம் இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற உழைப்பு இருக்கா, அதுக்கேற்ற அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண மனப்பான்மை இருக்கான்னா கண்டிப்பாக கம்மியாக இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதனால் இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து சேரும். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நன்றி.